வணக்கம் மக்களே. உலகில் பெண் பிரதமரை கொண்ட நாடாக பெருமைப்படக்கூடிய நாடாக கருதப்படுகின்ற இலங்கை திருநாட்டின் 3வது பெண் பிரதமராக கருணி அமரசூரிய அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றியிருந்த கருணி அமரசூரிய அவர்கள் தற்போது பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார். ශ්‍රී ලංකාවේ දේශය තුළ වෙනම රාජ්‍යයක් ඉදිරිවීමට කෙලින්ම හෝ අන්‍යාකාරයකින් ශ්‍රී ලංකාව තුළදී හෝ පිටතදී ආධාර දීම, අනුබල දීම, අනුග්‍රහය දැක්වීම, මුදල් යෙදවීම, ධෛර්ය දීම, ප්‍රෝදේශනා කිරීම නොකරන බවටද ගෞරව බහුමානයෙන් යුක්තව ප්‍රකාශය කොට ප්‍රතික්‍රියා. இதனைத் தொடர்ந்து கடந்த காலங்களில் சிறிமாவோ பண்டாரநாயக்க அவர்கள் 1960ஆம் ஆண்டில் முதலாவது பிரதமராக கடமையாற்றியிருந்தார். அவர் கிட்டத்தட்ட 3 தடவை பிரதமராக கடமையாற்றியிருந்தார். இதனைத் தொடர்ந்து சிறிமாவோ பண்டாரநாயக்க அவர்களின் மகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமரதுங்க அவர்கள் 1994ஆம் ஆண்டு பிரதமராக கடமையாற்றியிருந்தார். இவர்களைப் போன்று தற்போது பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார் கருணி அமரசூரிய அவர்கள். தேசிய மக்கள் முன்னணியின் கல்வியாளராகவும் உரிமைகளுக்கான செயற்பாட்டாளராகவும் கருதப்படுகின்றார். இதனைத் தொடர்ந்து அமைச்சரவையில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் நடைபெற காத்திருக்கின்றன. அந்த வகையில் தற்போது ஜனாதிபதி பதவியேற்பை தொடர்ந்து பல்வேறுபட்ட அமைச்சரவைகளின் பதவியேற்புகள் நடைபெற்று வருகின்றன. நாளாந்தம் இந்த செயற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவே தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு இந்த இலங்கை திருநாட்டில் பல்வேறுபட்ட சவால்கள் நிறைந்தே காணப்படுகின்றன. குறிப்பாக தமிழர்களின் பிரச்சனைகள், முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகள், பல்வேறுபட்ட சிங்கள மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய தேவைப்பாடுகள் உள்ளதாகவும் பொருளாதாரம் சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்கள் காணப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் ஜனாதிபதி காலம் எவ்வாறான காலமாக அமையப்போகிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக உள்ளது. கருணி அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சிறு கேள்விக்கான பதிலை தற்போது தருகின்றேன். The critics say about the experience of the next government. What do you have to say for that? Well, we don't have experience in making the country bankrupt for sure, but we have experience. We will gain experience in building the country. Will you be the next Prime Minister? We haven't decided. Yes. Congratulations. Thank you. Thank you.